வணக்கம். சில சமயங்களில் நம்மளால் கடைக்கு ரீசார்ஜ் பண்ண வெளியே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளால் வெளியே போக முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மக்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும், நாமளே நம்ம மொபைலுக்கு வீட்டில் இருந்த மாதிரியே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களில் பலருக்கு தெரியும், ஆனாலுமே இன்னுமே ஒரு சிலருக்கு தெரியாமல் தான் இருக்கும். இந்த வீடியோவே இந்த ஒரு சிலருக்கு தான். அதனால் பார்க்குற ஒரு சிலர் நீங்கள் தெரியாத ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பண்ணாட்டி பரவாயில்ல, இந்த செய்தியை பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏடிஎம் கார்டை நேரடியாக பயன்படுத்தி எளிய முறையில் மொபைல் ரீசார்ஜ் செய்வதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் எந்த மொபைல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, ஏடிஎம் பயன்படுத்தி ரீசார்ஜ் செய்ய முடியும். இந்த வீடியோவை நான் லேப்டாப்பில் ஷூட் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் இந்த முறையை உங்களோட மொபைல்லையே செய்யலாம். அதற்கு முன் ஏடிஎம் கார்டை பற்றிய ஒரு முன்னோட்டம். பெயர் மற்றும் ஏடிஎம் அட்டைக்குரிய 16 இலக்க எண். மேலும் இது ஏடிஎம் அட்டை செல்லுபடியாகும் காலமாகும். பின்புறம் ஏடிஎம் அட்டையின் சிவிவி நம்பர். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி தாங்க நாம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வோடஃபோனோட அஃபிஷியல் ரீசார்ஜ் வெப்பேஜ். இதில் நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். அதற்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி HTTPS என்று இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. அதுதான் செக்யூர் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்பரு என்டர் பண்ணிட்டேன். 10 ரூபாய்க்கான பேக் தேர்வு செய்கிறேன். லோட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே கார்ட்ஸ்ன்னு இருக்கு. நாம் முன்னாடி பார்த்த மாதிரி ஏடிஎம் கார்டோட நம்பர், அதோட எக்ஸ்பைரி டேட், அடுத்தது சிவிவி நம்பர், அதை என்ட்ரு பண்ணிட்டு பே செக்யூர்லின்னு கொடுத்துட்டா நம்ம ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க. ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா நம்ம பேங்க் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கணும். நம்ம ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணால் போதும். அமௌண்ட் சக்ஸஸ். ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு. தற்போதைய சூழ்நிலையில் நம்மில் பலர் ஜியோ சிம் தான் வச்சுருப்போம். அந்த சிம்முக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா ஜியோவோட அஃபிஷியல் வெப்சைட். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த HTTPS கண்டிஷன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. 10 ரூபாய்க்கான பேக்கை தேர்வு செஞ்சாச்சு. என்ட்ரு மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து இந்த மெத்தடில் பேமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி கேட்குது. நாம் இந்த தடவை ஏடிஎம் கார்டு வச்சு தான் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் மெத்தட் பே பண்ணுறதுக்கு. ஏடிஎம் கார்டை கிளிக் பண்ணுறோம். நமக்கு வோடஃபோனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஜியோலையும் இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணக்கப்புறம் பேன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். நான் பண்ண பேமெண்ட் என் நண்பனுக்கு. அடுத்தது பிஎஸ்என்எலுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே முறை தாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. எந்த சர்க்கிள்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை அதனால் சென்னை சூஸ் பண்ணியாச்சு. கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் காண்டாக்ட் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பேமெண்ட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக்னால் அதை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது கோடு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாம் பேமெண்ட் பேஜுக்கு போயிடலாம். பேமெண்ட் பேஜ் பேக் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டெபிட் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் கார்டுங்கிறத சூஸ் பண்ணிங்க. மோஸ்ட்லி நீங்கள் ரூபேவாக தான் இருந்திருப்பீங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கனால ரூபே தான் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எந்த மெத்தடில், இல்லை 2 மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோடு என்டர் பண்ணிக்கோங்க. கார்டு நம்பர், அதுக்கப்புறம் நேம் ஆன் த கார்டு, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட், கடைசியாக சிவிவி நம்பர். கார்டு பின்புறம் இருக்க அந்த 3 நம்பர். அடுத்ததாக ஏர்டெல் சிம்முக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த என்டர் நம்பருங்கிறதுல உங்கள் நம்பர்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படிங்க சொல்கிறதுக்காக பேக் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 10 ரூபாய்க்கான அந்த பேக்கை சூஸ் பண்ணுறேன். எப்பயுமே இந்த இது யூஸ் பண்ணுறது நல்லா செக்யூராக இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் மெத்தட் இருக்குது. நாம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி தான் பேமெண்ட் பண்ணுறோம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க.
கார்டு நம்பர், கார்டு நேம் எப்பயும் போல் என்ட்ரு பண்ணிட்டு எக்ஸ்பிரி டேட், சிவிவி நம்பரையும் சேர்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ டு பேன்னு கொடுத்துருங்க. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மொபைல் நெட்வொர்க்கின் ப்ரீபெய்ட் ரீசார்ஜுக்குரிய அஃபீஷியல் வெப்பேஜின் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முறை எளிமையான முறை. இன்னும் பாதுகாப்புனா நீங்கள் வேறு முறை ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.